இந்த வீடியோவில் ஏர்டேபிளில் நாம் எப்படி நம்மளோட NA10 கூட இன்டெகிரேட் பண்ணி இதில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் கற்றுக்கலாம். அண்ட் ஏர்டேபிள்ன்றது ஒரு கூகுள் ஷீட்ஸ் தான், பட் இட் இஸ் அ லாட் மோர் சஃபிஸ்டிகேட்டட். ஸோ நிறைய பிஸ்னஸஸ் வந்துட்டு கூகுள் ஷீட்ஸ் பிளெயினாக சிம்பிளாக இருக்கிறதுனால யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தே ஹேவ் ஸ்டார்டட் யூஸிங் ஏர்டேபிள். ஸோ ஒரு ஃபேன்சி கூகுள் ஷீட் தான், ரோஸ் காலம்ஸில் டேட்டாவை சேவ் பண்ணுறது தான், வேறு எதுவுமே இங்கே கிடையாது ஸ்பெஷலாக. நான் இங்கே ஒரு 2 காலம் இருக்கிற ஒரு 5 ரோ இருக்கிற ஒரு டேட்டா செட் வந்து உருவாக்கி வச்சுருக்கேன். அகேன் இங்கே வந்துட்டு நம்ம கூகுளில் வந்துட்டு கூகுள் ஷீட்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கூகுள் ஷீட் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இங்கே வந்துட்டு பேஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அதே மாதிரி ஒரு டேபிளில் வந்துட்டு டேபிள் சொல்லுவாங்க, ஷீட் 1 ஷீட் 2 சொல்கிற மாதிரி இங்கே டேபிள்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், மித்தபடி எல்லாமே இஸ் ப்ரிட்டி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி யூ வில் நீட் ஏ ஏர்டேபிள் அக்கௌண்ட். அந்த ஏர்டேபிள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அகேன் ஃப்ரீ தான். நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பேஸை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிள் அதில் ஆட் பண்ணிவிட்டு just put some empty data, doesn't matter. அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு அக்கௌண்ட் போயிட்டு பில்டர் ஹப் போயிட்டு we need a key இல்லையா. ஸோ NA10 கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டு பர்சனல் ஆத் டோக்கன்ஸ், பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ஸ், அதில் போய்ட்டு கிரியேட் டோக்கன். இங்கே வந்துட்டு நான் NA10 டோக்கன் அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் இங்கே நீங்கள் வந்துட்டு ஸ்கோப் ஆட் பண்ணணும். ஸோ data.records.read வேணும், அப்புறமா டேட்டா ரெக்கார்ட்ஸ் ரைட் வேணும், அதுக்கு அடுத்து schema.basis.read, அதுக்கடுத்து schema.basis.write. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே வேண்டாம். அண்ட் கிரியேட் a token கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளி இஃப் யூ வாண்ட் டு ஆட் அ பேஸ் யூ கேன் டூ தட். ஆட் ஆல் ரிசோர்ஸஸை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் a token அண்ட் இந்த டோக்கன் வந்துடும். காப்பி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை வந்துட்டு நம்மளோட NA10 போய்ட்டு இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் go to NA10. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சது தான், கிரியேட் க்ரிடென்ஷியலில் வந்துட்டு நம்ம இங்கே ஏர்டேபிள் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ ஏர்டேபிள் API, ஜஸ்ட் கிளிக் கண்டினியூ. API கீயை பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே ஏர்டேபிள் பேரை வந்துட்டு நீங்கள் கொடுத்துடலாம். நான் AFM லேர்னிங்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் whatever you want to call it கொடுக்கலாம். ஹிட் சேவ் அண்ட் சேவ்ட். வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒர்க் ஃப்ளோஸில் போய்ட்டு அதை போய்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் இங்கே வந்துட்டு இது நம்ம போன இதில் யூஸ் பண்ண இது நம்மளுக்கு ஆக்சுவலாக ஸ்லாக் வேணும். அண்ட் ஸ்லாக்கில் வந்துட்டு ஆக்சுவலாக போய்ட்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இது எதுவுமே வராது, வேலை செய்யாது இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நான் ட்ரிக்கர் வந்துட்டு ஆன் கிளிக் போதும், நத்திங் காம்ப்ளிகேட்டட், ஜஸ்ட் ஆன் கிளிக். என்னோட தலையை நகர்த்திக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு போய்ட்டு அதை கிளிக் பண்ணி ஏர்டேபிள் சர்ச் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு கெட் மெனி பேசஸ், நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் வேணும். ஸோ அதுக்காக அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் ஆக்சுவலாக ரெக்கார்டு, எனக்கு எல்லா ரெக்கார்டும் வேணும். ஸோ எல்லா பேசஸ் வேண்டாம், எல்லா ரெக்கார்டும் வேணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் கெட்டு தான். ஃப்ரம் லிஸ்ட் டெஸ்ட் பேஸ் அண்ட் டேபிள் 1 அதை கொடுத்துடலாம். எக்ஸ்பிரஷன்ஸ் போய்ட்டு இதை எம்டி ஆக்கிட்டு now if we hit now it is working. ஸோ இதை வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ பின் பண்ணிடலாம். ஸோ தட் அடுத்த நோடுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே ஸ்லாக்குக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இதை வந்துட்டு டேட்டா ஃப்ரம் ஏர்டேபிள் அப்படின்றது சொல்லிடலாம். ஏர்டேபிள். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட இதை அப்படியே இங்கே வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்லாக் போய் பார்த்தோம்னா இங்கே ஆப்ஜெக்ட்ன்ட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக அப்படி வரக்கூடாது. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் டேட்டாவை. ஸோ நம்மளுக்கு இதை மொத்தமாக இப்படி அனுப்பிச்சா இது திஸ் இஸ் நாட் ஹாப்பி. ஸோ we can do name and then Alex. Okay, so now it is looking good இல்லையா. ஸோ இப்போ இது வந்துட்டு நேம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இமெயில் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போது if I execute this, let's go to Slack. Data from Airtable, name alex@gmail.com வந்துச்சு இல்லையா. ஸோ இப்போது நான் ஏர்டேபிளுக்கு போயிட்டு இதை நான் டேட்டாவை மாற்றுறேன். ஸோ
டெஸ்ட் பேஸ். இப்போ ஃபஸ்ட்டு அலெக்ஸ் இது தானே வந்தது நம்மளுக்கு. இப்போ இதை வந்துட்டு நான் வாட் அலெக்ஸ் அமல்ராஜ்னு மாற்றுறேன். இதை delete பண்ணிவிட்டு alexamalraj@gmail.com அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போது நம்ம போயிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா பழசு தான் வரும், ஏன்னா திஸ் இஸ் பின்ட். ஸோ நம்மளுக்கு இது பின் பண்ண வேண்டாம். ஸோ பின் ஷார்ட்கட் இஸ் பி. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் கோயிங் டு ரன் ரியல் டைம். பார்த்தீங்களா, அந்த ஆச்சு போய்ட்டு ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் ஸ்லாக்ல மெசேஜ் போச்சு. இப்போது நாம் ஸ்லாக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எஸ், alexamalraj@gmail.com. This is how you link Airtable to your N8N and this is how you read data. All right. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். This is Alex signing off. Take care. Bye-bye.